பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்கோள் மணிவண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து போகத்தில் ஒழுவாத புதுவையர்கோன் என்று ஆண்டாள் கொண்டாடினபடி கண்டபிரானை அனுபவிப்பதாகிற போகத்திலே சிறிதும் குறையில்லாதவராய் 200க்கும் மேற்பட்ட பாசுரங்களாலே கிருஷ்ணானுபவத்தை செய்தார் பெரியாழ்வார். அதிலும் பெரும் பகுதியிலே தம்மை யசோதையாக பாவித்துக் கொண்டு கண்ணனை தன்னுடைய குழந்தையாக வைத்து அவர் சீராட்டி அருளி செய்த பாசுரங்கள் அத்தனையும் மிக மிக அற்புதமானவை. இப்படி கிருஷ்ணானுபவத்தையே செய்து கொண்டு வந்த பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே கிருஷ்ணானுபவத்தையும் ராமானுபவத்தையும் சேர்த்து செய்தார். அதாவது 2 ஆய் பெண்கள் உந்தி பரத்தல் என்கின்ற ஒரு காரியத்தை செய்வதாக வைத்து, அதாவது கோலாட்டம் அடித்தல் போன்ற ஒரு காரியம் செய்வதாக வைத்து, அந்த சமயத்திலே ஒருத்தி ராமனை பாடுவதாகவும் ஒருத்தி கண்ணனை பாடுவதாகவும் இப்படி மாறி மாறி பாசுரங்கள், கிருஷ்ணானுபவத்திற்கு ஒரு பாசுரம் ராமானுபவத்திற்கு ஒரு பாசுரம் என்று சொல்லும்படியாக 5 பாசுரங்கள், அப்படி ஒரு 10 பாசுரங்கள் கீழே அந்த பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்தினுடைய 9ஆம் திருமொழியாக அமைந்தது. அடுத்தபடியாக இப்பொழுது 3ஆம் பத்தினுடைய 10ஆம் திருமொழியிலே பூர்த்தியாக ராமானுபவத்தையே செய்ய தொடங்குகிறார் பெரியாழ்வார். கிருஷ்ணானுபவத்தையே செய்து கொண்டு வந்த பெரியாழ்வார் இப்பொழுது இந்த 10ஆம் திருமொழியிலே ராமபிரானுடைய அனுபவத்தையே செய்கிறார். அதிலேயும் ஒரு விலட்சணமான பிரகாரம் என்னவென்றால், சீதை பிராட்டியை அசோகவனத்திலே கண்ட ஹனுமான் அவளிடத்திலே தான் ராமதூதனாக வந்திருக்கிறதுக்கு சில அடையாளங்களை எல்லாம் சொன்னான் அல்லவா? அந்த அடையாளங்களை ஒரு 10 பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். இந்த 10 பாசுரங்களிலே பெரியாழ்வார் தம்மை அனுமனாகவே பாவித்துக் கொண்டு பாசுரம் அருளி செய்கிறார் என்று சொன்னாலும் அது மிகவும் பொருந்தும். கீழே யசோதையாக பாவித்துக் கொண்டு கண்ணனை அனுபவித்தவர் இப்பொழுது ராம பக்தர்களிலே தலை சிறந்தவனான அனுமனாக தன்னை பாவித்துக் கொண்டு அந்த ராமபிரானுடைய சேட்டிதங்கள் சில பற்றையெல்லாம் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகிற பொழுது சீதா பிராட்டியை பார்த்து அனுமன் சொன்ன வார்த்தையாக அப்படியே இந்த 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. தான் ராமனிடத்திலிருந்து வந்திருக்கிற தூதன் என்பதை சீதா பிராட்டி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆயினாலே ராமபிரானுடைய அந்த சேட்டிதங்கள் செய்திகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இங்கே அடையாளமாக சொல்லுவதாக அமைந்திருக்கிற ஒரு மிக அற்புதமான பாசுரம் இது. இந்த திருமொழியிலே இவர் அருளி செய்த பாசுரங்களுக்கெல்லாம் மணவாள மாமுனிகள் மிக அற்புதமான வியாக்கியானத்தையும் செய்திருக்கிறார். அவற்றை கொண்டு இந்த திருப்பதிகத்தை அனுபவிப்போம். முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஆனாலும் அது சீதா பிராட்டிக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு கிரமத்திலே அந்த வில்லை முறித்து சீதையை மணந்தது என்ன, அதற்கு பிறகு வழியிலே பரசுராமனை வென்றதென்ன,
இந்த ரெண்டு சரித்திரத்தையும் சேர்த்து அடையாளமாக சொல்லுகிறார். ஏனென்றால் முதலிலே சீதை பிராட்டி ராமபிரானை நோக்கியது எப்பொழுது என்றால் அந்த வில்லை முறித்த காலத்திலே தானே. ஆகினாலே அதையே முதல் அடையாளமாக சொல்லுகிறார் என்றும் நாம் கொள்ளலாம். கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் தெரிந்த மணிமுடி கனகன் சிலையிருத்து நிலை கொணர்ந்ததறிந்து அரசிகளை கட்ட அறந்தவத்தோட விளங்க செறிந்த தவத்தை சிதைத்ததேமோர் அடையாளம். சீதா பிராட்டியை பார்த்து ஹனுமான் சொல்லுகிற வார்த்தை முதலிலே அவளை பார்த்து சொல்லுகிறானா, நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம். நெறிந்த கருங்குழல் என்னால் இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். அதாவது மிகவும் நெருங்கி இருக்கின்ற கரிய குழலை உடையவள் என்று அவளுடைய அழகை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அல்லது ராமனை பிரிந்த வருத்தத்தாலே தன்னுடைய குழலை பேணாமல் அவள் அங்கே அசோகவனத்திலே சிறை இருக்கின்றபடியினாலே அவளுடைய குழல்கள் எல்லாம் நெறித்திருக்கின்றன என்று அப்படியும் கொள்ளலாம். ஆக நெறிந்த கருங்குழல். ஆனால் அந்த குழலை அவள் பேணவில்லை என்றாலும் கூட அந்த குழல் எப்படி இருக்கிறது என்றால் அவளுடைய கூந்தல் மிகவும் கருப்பாக இருக்கிறது. இது உயர்ந்த சாமுத்திரிகா லட்சணம் அல்லவா? ஆயினால நெறிந்த கருங்குழல் மடவாய். அப்படிப்பட்ட பெண்ணே, நின் அடியேன் விண்ணப்பம், உன்னுடைய அடியவனான நான் செய்யும் விண்ணப்பம். அனுமான் கூறுகின்றான், உன்னுடைய நெறிந்த கருங்குழல் என்று அந்த குழலினுடைய அழகிலே சக்கரவர்த்தி திருமகன் மிகவும் ஈடுபட்டவர். ஆகினாலே அந்த குழலினுடைய அழகையே சொல்லி அப்படிப்பட்ட மடம் 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 என்னால் பத்திவரதா ஸ்திரீக்கே உண்டான ஒரு இயற்கையான குணம் அல்லவா? அதனால் நின்னடியேன் விண்ணப்பம் ஒரு அடையாளம் சொல்லுகிறான். மேலே என்ன நடந்தது? செறிந்த மணிமுடி சனகன் சிலையிருத்து. சனகன் ஜனகராஜன் அவன் ஒரு சிலை, ஒரு வில்லை வைத்திருந்தான் அல்லவா? அதாவது சிவதனுஷ் என்று சொல்லப்படுகின்ற வில். அந்த வில், அந்த ஜனகராஜன் எப்படிப்பட்டவர் என்றால் செறிந்த மணிமுடி சனகன் என்று நன்றாக இழைக்கப்பட்டு நெருங்கி இழைக்கப்பட்ட ரத்தனங்களோடு கூடிய கிரீட்டத்தை உடையவனான அந்த சனகன், அவனுடைய வில், அந்த வில்லை செறிந்த மணிமுடி சனகன் சிலை, சிலை என்றால் வில், அதை இருத்து அப்படி அதற்கு பிறகு தேவரீரை கைப்பிடித்தான். தேவரீருக்கும் ராமபிரானுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. நீங்கள் இருவரும் வந்து கொண்டிருக்கிற காலத்திலே என்ன நடந்தது தெரியுமா என்றால், அரசு களை கட்ட அருந்தவத்தோன். அரசு அதாவது கத்திரியர்களை எல்லாம் களையெடுப்பது என்கிற காரியத்திலேயே ஈடுபட்டிருந்தான் பரசுராம ஆழ்வான். அவன் அருந்தவத்தோன் என்கிறார். பெரிய தபஸை உடையவன், அரசர்களை எல்லாம் களையெடுத்தவன். அதைத்தான் அரசு களை கட்ட அருந்தவத்தோன். அவன் இடையிலே விலக்க உங்களை எல்லாம் தடுத்தான் அல்லவா? என்ன தடுத்தான்? அந்த சொத்த வில்லை முறித்த நீ ஒரு ஆண் பிள்ளையா? உனக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய கையிலே இருக்கிற வில்லை நீ முறித்து காட்டு பார்க்கலாம் என்று, வளைத்து காட்டு பார்க்கலாம் என்று பரசுராமன் அந்த இடத்திலே எதிரிட்டான். உடனே சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினான் என்னால், அந்த செறிந்த சிலை கொண்டு, சிலை கொடு என்னால் அந்த செறிந்த சிலை என்று மிகவும் உயர்ந்ததான அந்த விஷ்ணு தனுஷ், பரசுராமனுடைய கையிலே இருந்த அந்த விஷ்ணு தனுஷை தன்னுடைய கையிலே ஏற்றுக்கொண்டு அவனுடைய தவத்தை சிதைத்ததுமோ ஒரு அடையாளம். அவனுடைய தவத்தை சிதைத்து விட்டான் அல்லவா? அவனிடத்திலே கேட்டான், உன் காலிலே இருக்கிற பலத்தை நான் ஒழித்து விடட்டுமா அல்லது உன்னுடைய தவத்தை பறித்துக் கொள்ளட்டுமா என்று பரசுராமனையே கேட்டு அவன் சொன்னபடி அவனுடைய தவத்தினுடைய வலிமையெல்லாம் வாங்கி கொண்டு விட்டான் ராமபிரான் என்று இதெல்லாம் ராமாயண நிகழ்ச்சி. அதையே இந்த இடத்திலே அடையாளமாக சொல்லுகிறார். அம்மா, தேவரீரை வில்லை முறித்தவர் கைப்பிடித்ததென்ன? வழியிலே எதிரிட்டு இடைப்பட்ட பரசுராமனை அடக்கி அவனுடைய தவத்தை அவர் பறித்ததென்ன? இதெல்லாம் தேவரீருக்கு அடையாளமாக சொல்லுகிறேன் என்று இப்படி முதல் பாசுரத்திலே தெரிவித்தான். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதை யாராவது ஒருத்தர் கூட வந்து சொல்லலாம், ராமனிடத்திலிருந்துதான் நீ வந்தவன் என்பதற்கு இன்னும் தனிப்பட்ட அடையாளம் ஏதாவது இருந்தால் சொல் என்று சீதா பிராட்டி கேட்க, உடனே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே நடந்த ஒரு விற்த்தாந்தத்தை இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்.
விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலக்கண் மடமானே எல்லியம்போதினி திருத்தல் இழந்ததோர் இடவகையில் மல்லிகமாலை கொண்டு அங்காட்டது போர் அடையாளம் அல்லியம்பூ மலர்கோதாய் உள்ளிதழெல்லாம் வெளியிலே தெரியும்படியான மலர் கோதாய் என்னால் கோதை என்னால் மாலை போன்றவளே என்னால் உள்ளிதழ் வெளியிலே தெரியும்படியா இருக்கிறதுன்னா ஒருவேளை வாடிப்போன மாலை என்று கூட சொல்லலாம். இப்பொழுது சிறையிலே இருக்கிறவள் ஆகையினாலே அப்படி ஒரு வாடிப்போன மாலை போலே அவள் கிடக்கிறாள் அல்லவா. அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன், நான் உன்னை திருவடி பணிந்து சொல்லுகிறேன். சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர்கண் மடமானே. துணை மலர்கண் என்றால் ஒன்றுக்கு ஒன்று துணையாயிருக்கக்கூடிய இரண்டு அழகான கண்கள். அந்த கண்களை உடைய பிராட்டி என்ன சீதையை வர்ணிக்கிறார். எதனால அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய கட்டாட்சம் இப்பொழுது ஹனுமான் மேலே விழுந்திருக்கிறபடியினாலே அதையே கொண்டு துணை மலர்கண் மடமானே என்று அவளை விழித்து மேலே ஒரு அடையாளம் சொல்லுகிறார். என்னன்னா எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில். எல்லியம்போது என்னால் இரவு பொழுது அங்கே ராமபிரானும் சீதை பிராட்டியும் இனிதாக அப்படி சிருங்காரசம் அனுபவித்துக் கொண்டு இருந்த காலத்திலே ஏதோ சீதை பிராட்டிக்கு திடீரென்று ராமபிரானிடத்திலே ஊழல் ஏற்பட்டு விட அப்பொழுது அவள் என்ன செய்தாளாம், மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்ததுமோர் அடையாளம். மல்லிகை மாலையாலே ராமபிரானை அங்கே கட்டி வைத்து விட்டாளாம். இப்படி அப்படி அவன் போக முடியாதபடி மல்லிகை மாலையிலே கட்டி வைத்து விட்டாளாம் அந்த பிரணய ரோஷத்தாலே ஊழல் கொண்டு. இது அவனுக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அதை அடையாளமாக சொல்லுகிறான். இது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற ஊழலாலே என்ன பண்ணினாள், அவள் ராமபிரான் எங்கும் செல்ல முடியாதபடிக்கு மல்லிகை சரத்தாலே அவனை கட்டி வைத்து விட்டாளாம். அதை அறுத்து கொண்டு போக சக்தி உடையவராய் இருந்த பொழுதும் ராமபிரான் என்ன செய்தான், அந்த பிரணய ரோஷமாகினாலே அவளே வந்து அவிழ்த்து விடட்டும் என்று அங்கேயே கட்டுப்பட்டு கிடந்தானாம் ராமபிரான் என்று இந்த ஒரு அடையாளத்தை இரண்டாவது பாசுரத்திலே இப்படி அனுமன் தெரிவிப்பதாக பெரியாழ்வார் நமக்கு அற்புதமாக காட்டுகின்றார். இது பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு அடையாளத்தை இந்த பாசுரத்திலே அற்புதமாக பெரியாழ்வார் காட்டியிருக்கிறார். இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம். நாடு நகர